ஒரு காலகட்டத்தில் அஜித் ரசிகர்கள், அதுக்கு பிறகு ரஜினி ரசிகர்களோட மோதிட்டு இருந்த விஜய் ரசிகர்கள், இப்போ ரீசெண்டாக ஜனநாயகன் படத்துடைய ட்ரெய்லர் இருந்துச்சப்ப மதுரையில் சிவகார்த்திகேயன் பேனரை கிழிச்சு போடுறதை நம்ம பார்க்க முடிஞ்சது. இது எப்படி சரியா? அது ஏன் அவங்க இப்படி பண்ணுறாங்க? இது முதல்ல சார், இது வந்து முழுக்க முழுக்க சினிமா சார். இந்த சினிமாக்குள்ளே தவிர்க்க முடியாமல் இந்த இந்த பொங்கலுக்கு அரசியலும் வந்துருச்சு உள்ள. சினிமா இப்போ வந்து அரசியலாக மாற்றிட்டாங்க கிட்டத்தட்ட. ஆனால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மேலெடுத்து போட்டியாக தான் இருக்கணுமே தவிர ரசிகர்கள் இதை வந்து பெருசாக அவங்க வந்து உள்ளே கனெக்ட் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு விஜய் ரசிகராக இருந்தாலும் சரி, அஜித் ரசிகராக இருந்தாலும் சரி, ரஜினி ரசிகராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து படத்தை பார்க்குறதுக்கு அவங்க வந்து கிளாப் பண்ணி விசில் பண்ணி நல்லா இருந்துச்சு படம் அப்படின்னா என்ஜாய் பண்ணிவிட்டு அதை விட அவங்க வந்து கடந்து போகிறது தான் வந்து சரியே தவிர அவங்க அடுத்த வந்து என்னுடைய தலைவனுடைய படத்துக்கு எதிர்ப்பாக வந்துட்டியா வந்துட்டியா அப்படிங்கிற ஒரு வாதம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போகவே கூடாது. சிவகார்த்திகேயனும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வந்து ஒரு வாதத்துக்குள்ளே அவருடைய ரசிகர்களும் போகக்கூடாது. ரெண்டுமே வந்து இது 100க்கு 100 வந்து இது தவறு. அந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து கூர்மையான ஆயுதமாக இருக்குது. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கூர்மையான ஆயுதமாக இருக்குது. அதை தான் இன்றைக்கி எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த சோஷியல் மீடியாவை, அந்த கூர்மையான ஆயுதத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய வன்மத்தை கக்கிறதுக்கு, ஒருத்தர் மேலே இருக்கிற வெறுப்பை காட்டுறதுக்கு, கோவத்தை காட்டுறதுக்கு, அது மாதிரியான விஷயங்களுக்கு தான் இன்றைக்கி வந்து பயன்படுத்துகிறாங்க சோஷியல் மீடியாவை.